இன்றைக்கி பவர் சப்ளையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி பவர் சப்ளை PS 150 2TT ப்ளஸ். இந்த பவர் சப்ளையே ஃபஸ்ட்டுக்கு இதான் பவர் சப்ளை ஒரு வடிவம். இதில் கரண்ட் இருக்குது, இதுவும் வோல்டேஜுக்குரியது தான், இதுவும் வோல்டேஜுக்குரியது தான். இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலும். இதில் அம்பையர், அதாவது கரண்ட் அம்பையரை பேட்டரிக்கு தேவையான அந்த அம்பையரை வந்துட்டு இதில் கூட்டிக் கொள்ள முடியும், குறைச்சி கொள்ள முடியும். இதையும் போன்று இதில் வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ், 3.6 வோல்டேஜ், 4.8 வோல்டேஜ், 6 வோல்டேஜ், 7.2, 0.15 வோல்டேஜ். அதே போல் இது இல்லாமல் இது ரெண்டையும் நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 3.7 வோல்டேஜுக்கு நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் 3.6 வோல்டேஜ் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கீழேக்கு பாருங்கள் பவர் பட்டன், இதை புஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் பவர் பட்டன் வேலை செய்யும். இப்போ டிசி பவர் சப்ளை ஒன்று ஆகிட்டு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதை போல் ரெண்டு வயர் வரும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். இதை இந்த கீழே பாருங்கள், இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ், இது கிரவுண்ட். வளமையாக கிரவுண்டுக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு வாரம் இல்லை கிரவுண்டு. ஸோ அதனால் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்துக்கொள்ளுங்க, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு மைனஸையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ரெண்டு தருவாங்க. இதை வச்சிங்கன்னா பீப் சவுண்ட் வந்து கேட்கும். நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது இதில் வந்துட்டு வோல்டேஜ் ஃபஸ்ட்டுக்கு வோல்டேஜ் கரண்ட்டை வந்துட்டு, அதாவது அம்பையரை வந்துக்கிட்டு செட் பண்ணிக்கணும். இதில் 2 அம்பையர்னு சொன்னால் இப்போ இப்படி இருக்கும். இதை நம்ம வந்துட்டு இஞ்சால் இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னால் 2 அம்பையர் செட் ஆகிட்டு. இப்போ இதில் வந்துக்கிட்டு நம்ம 0.15 வோல்டேஜுக்கு வந்துட்டு வச்சுடணும். வச்சா தான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே வாரத்தில். ஸோ அதனால நான் இப்போது இங்கே இருக்கிறத வந்துட்டு கூட்டி கொண்டு போகிறேன். நம்மளோட ஃபோனுக்கு வலிமையாக தேவைப்படுறது 3.7 வோல்டேஜ் வந்தால் போதும். நான் 3.7 வோல்டேஜ் வந்துட்டு 8 செட் பண்ணிட்டேன். வேறு ரெண்டையும் நீங்கள் டச் பண்ணும்போது வந்துக்கிட்டு பீப் சவுண்டு வந்து பாருங்கள். அப்போ டச் பண்ணும்போது பீப் சவுண்ட் வந்தால் இது வந்து சரியாக கனெக்ட் ஆகிருக்கேன்ற அர்த்தம். இப்போ நீங்கள் நான் ஒரு சின்ன ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன், ஃபோன் ஒன்று எடுத்துக்கிறேன், ஸ்னைப் ஃபோனுன்னு சொல்லி போட்டு. இப்போ இதை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், பேட்டரி பின்னில் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்று இருக்கும், ரெண்டு இருக்கும். இதை வந்துட்டு நான் ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் பீப் சவுண்ட் ஒன்று வரும். இப்போ நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மைனஸுக்கு ப்ளஸுக்கு மைனஸையும் மைனஸுக்கு ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணால் இந்த பீப் சவுண்டு வரும் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும் சரியாக மாட்டலைன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நான் சரியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஃபோனை ஒன் பண்ணி பார்க்குறேன், பார்த்துங்க. வோல்டேஜ் வந்து 3.7 வோல்டேஜுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் அம்பையர் எடுத்துட்டீங்க. இங்கே இதில் RF செக்ஷனில் பாருங்கள் அம்பையர் எடுத்துட்டீங்க. நம்ம இப்போது 3 அம்பையரில் வந்துட்டு இந்த ஃபோன் வந்துட்டு வேலை செய்யுது. அதாவது 0.03 அம்பையரில் இந்த ஃபோன் வேலை செய்யுது. இப்போ நான் பட்டன் ஒன்று அமர்த்த கோல் கொடுக்க அந்த ஃபங்க்ஷன் போக வோல்டேஜ் வந்துட்டு பெரிய ஃபோனுக்குன்னு சொன்னால் மாறும், சின்ன ஃபோனுக்கு மாறாது. வேண்டாம், சின்ன ஃபோனுக்கு ஒரே அம்பையராக வச்சுக்கிறதால மாறாது. பாருங்கள், பெட் இல்லாமல் நம்ம டிசி பவர் சப்ளையில் தான் கனெக்ட் பண்ணி வேலை செஞ்சோம். இதுலேயே வந்துட்டு நம்ம ஃபோனை வந்துட்டு வேலை செய்தா, வேறு என்ன பெட் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்துட்டு என்ன சரி பிரச்சனைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ட்ராப் ஆகிட்டு 0.01 அம்பையருக்கு பெரிய. இப்போ நம்ம
பட்டன் நசிக்க வந்து 3 ஆம்பியர், அதாவது 0.03 ஆம்பியருக்கு வந்துக்கிட்டு நம்மளோட ஆம்பியர் வந்து இந்த ஃபோனுக்கு எடுக்குதுன்னு சொல்லி டிசி மீட்டில் காட்டி கொண்டு. இப்போ நான் இதை கழட்டுறேன் பாருங்கள், ஆம்பியர் வந்துட்டு 0 ஆகிட்டு. வோல்டேஜ் வந்து 3.7 வோல்டேஜ்லேயே செட் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்னொரு போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன், நோக்கியா போர்டு ஒன்று 10280 போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். -A மைனஸ் +க்கு ப்ளஸ் கனெக்ட் பண்ணுறேன். மாற்றி கனெக்ட் பண்ணால் பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ நான் மாற்றி திரும்ப சரியான இதுக்கு மாற்றி வைக்கிறேன். வச்சுட்டு ஒன் பண்ணிங்கன்னா இது ஓட்டம் வந்துட்டு 0.07 ஆம்பியர் வந்து எடுக்குது இந்த போர்டு. அப்போ போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஃபோன் வந்துட்டு ஒன்றும் ஆகுது. இந்த டிஸ்பிளே இல்லாதால இந்த போர்டு வந்துக்கிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஒன்றாகிற இது காட்ட மாட்டேங்குது. ஆனால் ஃபோன் வந்துட்டு வேலை செஞ்சுங்க. நான் இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ண இதில் ஆம்பியர் எடுத்துட்டீங்க பாருங்களேன். ஃபோன் ஒன்றில் அன்றைக்கி இப்போ ஃபோன் ஒன்றில் இருந்தால் இங்கே வந்துட்டு அம்பையர் எடுத்துட்டீங்க. டச் பண்ண அம்பையர் எடுத்துட்டீங்க. இப்போ ஃபுல் ஷாட்டான ஃபோனில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா பீப் சவுண்ட் இப்படி வரும். மாற்றி கனெக்ட் பண்ண மாட்டா ஃபுல் ஷாட் மாதிரி பீப் சவுண்ட் வந்துட்டீங்க. ஃபுல் ஷாட் ஆஃப் ஷாட்டை வந்துட்டு நம்ம பிறகு நான் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லி. இப்போ வந்துட்டு பவர் சப்ளையில் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபோனை வந்து பெட் இல்லாமல் எப்படி செக் பண்ணுறது பவர் சப்ளைன்னு சொல்லி இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. இது போல் வீடியோ வந்துட்டு போடணுமென்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.